Hi students, நம்ம Indian Economic Developmentல Chapter 8 Comparative Development Experiences of India and its Neighbors பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த சாப்டரோட ஒரு part 1 வீடியோ போட்டிருக்கேன். இது அதோட continuity வீடியோ. இந்தியா, சைனா அண்ட் பாகிஸ்தான்ல ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு சில ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும், சில செக்டார்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும். ஸோ அதை நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இந்த 3 கண்ட்ரிலையும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கம்பேர் பண்ண போறோம். ஓகே, ஸோ 2017-19ல ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு சில செலக்டட் இண்டிகேட்டர்ஸ் எடுத்து அதுக்கான டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இப்ப கம்பேர் பண்ணலாம். First sector வந்து Human Development Index, next rank, life expectancy at birth, mean years of schooling percentageல கொடுத்திருக்காங்க. So schooling அது age 15 and above. Next gross national income per capita, purchasing power parity US dollarsல. Next வந்து percentage of people living below poverty line. Next infant mortality rate per 1000 live births. Next maternal mortality rate per 1 lakh births. நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் யூசிங் அட்லீஸ்ட் பேசிக் சானிடேஷன் பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. பாப்புலேஷன் யூசிங் அட்லீஸ்ட் பேசிக் ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸ் பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் அண்டர் நரிஷ் சில்ட்ரன். ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு செக்டாரையும் நம்ம கம்பேர் பண்ணலாம், இந்த 3 கண்ட்ரீஸ்லயும் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்க்கலாம், HDI அப்படின்னு சொல்றோம். பட் நீங்க எப்பவுமே எக்ஸாம்ல எழுதும்போது எங்கேயுமே அப்ரிவியேஷன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, எல்லாமே ஃபுல் ஃபார்ம்ல எழுதுங்க. ஓகே, ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கண்ட்ரியோட சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். இப்போ இந்த HDIயோட அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியோட growth அண்ட் டெவலப்மெண்ட் ஹையர் லெவல்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ 2019ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட HDI வந்து 0.645, சைனாவோடது 0.761 அண்ட் பாகிஸ்தானோடது 0.557. ஸோ அப்படி பார்த்தா சைனாவோட HDI தான் ஜாஸ்தியா இருக்கு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் கம்பேர் பண்ணும்போது. இந்த HDI வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸை வந்து ரேங்க் பண்ணுவாங்க. இப்போ சைனா பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல 87th ரேங்க்ல இருக்கு. அதே இந்தியா வந்து 130th பொசிஷன்ல இருக்கு அண்ட் பாகிஸ்தான் வந்து 154th பொசிஷன்ல இருக்கு. ஸோ ஹையர் ரேங்க்ஸ் இருக்கு அப்படின்னா லோவர் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். இந்தியாவோடது 69.7 இயர்ஸ், சைனாவோடது 76.9 இயர்ஸ் அண்ட் பாகிஸ்தானோடது 67.3 இயர்ஸ். ஓகே, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது பீப்புளோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். ஸோ ஒரு கண்ட்ரி வந்து அதோட சிட்டிசன்ஸ்க்கு ஹையர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து பெட்டர் ஹெல்த் அண்ட் சிவிக் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அப்ப அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், சிவிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்தா பீப்புள் வந்து ஹெல்த்தியா இருப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தி ஆகும். ஸோ ஹையர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது வந்து ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் லாங்கராகவும் ஆக்டிவாகவும் இருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ சைனால பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கு 76.9 இயர்ஸ், இந்தியால 69.7 இயர்ஸ் அண்ட் பாகிஸ்தான்ல 67.3 இயர்ஸ். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். ஸோ பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க, எஜுகேஷனை பத்தி சொல்றாங்க. ஓகே, இந்தியால 6.5%, சைனால 8.1% அண்ட் பாகிஸ்தான்ல 5.2%. ஸோ மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் வந்து சைனால தான் ஹையஸ்டா இருக்கு 8.1%. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் நேஷனல் இன்கம் பர் கேபிட்டா. இதை வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி US டாலர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம். இந்தியாவோடது 6,681, சைனாவோடது 16,057 அண்ட் பாகிஸ்தானோடது 5,005. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி US டாலர்ஸ்னா என்னன்னு ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருக்கேன். இங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் தரேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 3 கண்ட்ரீஸ் இருக்கு. 3 கண்ட்ரீஸோட யூனிட் ஆஃப் மணியும் டிஃப்ரெண்ட். இந்தியாவோடது இந்தியன் ருபி, சைனாவோடது யான் அண்ட் பாகிஸ்தானோடது பாகிஸ்தானி ருபி. ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல ஒவ்வொரு கண்ட்ரியோட டொமஸ்டிக் கரன்சி வேல்யூ டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா US டாலர்ஸ் வந்து யூனிவர்சலி அக்செப்டட் அப்படின்னு சொல்லி இந்த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட கரன்சியை நம்ம US டாலர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம். அதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி US டாலர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த கிராஸ் நேஷனல் இன்கம் பர் கேபிட்டா பாத்தீங்கன்னா சைனா வந்து HDIல ஜாஸ்தியா ரேங்க் ஆயிருக்கு, ஹையர் ரேங்கிங்ல இருக்கு. இது எதனால அப்படின்னா அதோட கிராஸ் நேஷனல் இன்கம் பர் கேபிட்டா ஜாஸ்தியா இருக்கிறதுனால. ஒரு கண்ட்ரி வந்து
பெரிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கு அப்படின்னா அப்ப அந்த கண்ட்ரியோட பீப்புளுக்கு நல்ல இன்கம் வரும். ஸோ 2019ல பாத்தீங்கன்னா சைனாவோட கிராஸ் நேஷனல் இன்கம் பர் கேபிட்டா வந்து $16,057. அதே இந்தியாவோடது பாத்தீங்கன்னா $6,681 and பாகிஸ்தானோடது $5,005. Next indicator, percentage of people living below poverty line. இந்தியால 21.9%, சைனால 1.7% and பாகிஸ்தான்ல 24.3%. ஸோ பாகிஸ்தான்ல தான் நிறைய பேர் வந்து பாவர்ட்டி லைன் கீழே இருக்காங்க. பீப்புள் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இப்ப வந்து நம்ம ஸ்பெசிஃபைட் மினிமம் லெவல் ஆஃப் கேலரி இன்டேக் எல்லாருமே எடுத்துக்கணும். பட் அந்த ஸ்பெசிஃபைட் மினிமம் லெவல் ஆஃப் கேலரி இன்டேக் எடுத்துக்கிறது கூட லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாத பீப்புள தான் நம்ம பீப்புள் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா புவர் பீப்புள் வந்து லார்ஜஸ்ட் நம்பர்ல இருக்காங்க மத்த 2 கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ 24.3%. அண்ட் சைனால தான் வந்து ஸ்மாலஸ்ட் ஷேர் ஆஃப் புவர் பீப்புள் இருக்காங்க இந்த 3 கண்ட்ரீஸையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்க 1.7%. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் per 1000 live births. இந்தியால 29.9, சைனால 7.4 அண்ட் பாகிஸ்தான்ல 57.2. அதாவது இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்றது ஒரு வருஷத்துல 1000 லைவ் பேர்த்ஸ்ல ஒரு வயசு அட்டன் பண்றதுக்குள்ள எத்தனை குழந்தைங்க இறந்து போறாங்களோ அததான் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்றோம். அதாவது 1 year ஆஃப் ஏஜ்குள்ள எத்தனை நம்பர் ஆஃப் இன்ஃபேன்ட்ஸ் இறந்து போறாங்களோ அதை நம்ம இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ அப்போ ஒரு கண்ட்ரில இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். முக்காவாசி குழந்தைங்க வந்து அன்ஹைஜீனிக் அண்ட் இன்சானிட்டரி என்விரான்மெண்ட்ஸ்னால தான் இறந்து போறாங்க. ஸோ சைனால பாத்தீங்கன்னா இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, 7.4 தான் இருக்கு. அதே வந்து பாகிஸ்தான்ல ஜாஸ்தியா இருக்கு, 57.2. இந்த 3 கண்ட்ரீஸையும் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் per 1 lakh births. இந்தியால 133, சைனால 29 அண்ட் பாகிஸ்தான்ல 140. மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்றது 1 lakh லைவ் பேர்த்ஸ்ல எவ்வளவு விமன் வந்து பிரெக்னன்சினாலையும் அதே மாதிரி டெலிவர் பண்றாங்கல்ல குழந்தைய அந்த டைம்ல இறந்து போறாங்களோ அததான் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா அண்ட் பாகிஸ்தான்ல விமனை வந்து இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டில இருந்து சேவ் பண்ண முடியல. சைனால பாத்தீங்கன்னா 1 lakh பேர்த்ஸுக்கு 29 விமன் தான் இறந்து போறாங்க. அதே இந்தியா அண்ட் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா இந்தியால வந்து 1 lakh பேர்த்ஸுக்கு 133 விமன் இறந்து போறாங்க. அண்ட் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா 1 lakh லைவ் பேர்த்ஸுக்கு 140 விமன் இறந்து போறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் யூசிங் அட்லீஸ்ட் பேசிக் சானிடேஷன் பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. இந்தியா 60%, சைனா 75% அண்ட் பாகிஸ்தான் 60%. சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பேசிக் சானிடேஷனோட ஆக்சஸ் எத்தனை பேருக்கு ஒரு கண்ட்ரில கிடைக்குது, ஸோ இந்த 3 கண்ட்ரீஸ்ல எத்தனை பேருக்கு கிடைக்குது அப்படிங்கறதான் பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ சைனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய சானிடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ சைனா வந்து அவங்களோட பாப்புலேஷன்ல 75%க்கு வந்து பேசிக் சானிடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. அதே பாகிஸ்தான் அண்ட் இந்தியா பாத்தீங்கன்னா அவங்களோட பாப்புலேஷன்ல 60%க்கு தான் அவங்க பேசிக் சானிடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் யூசிங் அட்லீஸ்ட் பேசிக் ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸ் பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. இந்தியா 93%, சைனா 96%, பாகிஸ்தான் 91%. சைனா தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இங்க வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனுக்கு வந்து பேசிக் ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸோட ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கறத தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ சைனா பாத்தீங்கன்னா 96% இருக்கு. ஸோ அவங்களோட டோட்டல் பாப்புலேஷன்ல 96% ஆஃப் பாப்புலேஷனுக்கு வந்து பேசிக் ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸோட ஆக்சஸ் இருக்கு. அதே இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 93% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு தான் பேசிக் ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸோட ஆக்சஸ் இருக்கு அண்ட் பாகிஸ்தான்ல 91%. நெக்ஸ்ட் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் அண்டர்நரிஷ்ட் சில்ட்ரன். இந்தியால 37.9%, சைனால 8.1% அண்ட் பாகிஸ்தான்ல 37.6%. ஸோ பாப்புலேஷன் அண்டர்நரிஷ்ட் அப்படின்றது வந்து பாப்புலேஷன்ல எவ்வளவு பெர்சன்டேஜுக்கு அடிக்குவேட் டயட் கிடைக்கலையோ அதுதான் அண்டர்நரிஷ்ட் பாப்புலேஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சைனால வந்து 8.1% தான் அண்டர்நரிஷ்ட் சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ இங்க கம்மியா இருக்காங்க சைனாவை பொறுத்த வரைக்கும். அதே இந்தியால பாத்தீங்கன்னா 37.9%, பாகிஸ்தான்ல 37.6% ஆஃப் த பாப்புலேஷன் அண்டர்நரிஷ்டா இருக்காங்க. டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸோட அப்ரைசல் பார்க்கலாம்.
ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்டல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து மத்த கண்ட்ரீஸ்க்கு ஒரு லெசனாவும் கைடன்ஸாவும் இருக்கு அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸோட எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ல டிஃப்ரெண்ட் ஃபேசஸ்ல அவங்க என்ன சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் பார்த்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா கண்ட்ரீஸ்க்கு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அவங்க ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கறத ஒண்ணு இனிஷியேட் பண்ணாங்கல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ சைனா வந்து 1978ல அவங்க ரிஃபார்ம்ஸை இனிஷியேட் பண்ணாங்க. பாகிஸ்தான் வந்து 1988ல அதோட ரிஃபார்ம்ஸை இனிஷியேட் பண்ணுச்சு. அண்ட் இந்தியா வந்து 1991ல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. சைனாவோட ரிஃபார்ம்ஸ் மூலமா நம்ம அதோட டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ பார்க்கலாம். ஸோ சைனாக்கு பாத்தீங்கன்னா அதோட ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு எந்த கம்பல்ஷனும் இல்ல. அதே வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு வேர்ல்ட் பேங்க்கும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும் சில கண்டிஷன்ஸ் கொடுத்ததுனால இந்தியா அண்ட் பாகிஸ்தான் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர மாதிரி ஆச்சு. சைனாவோட ப்ரீ ரிஃபார்ம் பீரியட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ரூரல் ஏரியாஸ்ல வந்து பேசிக் ஹெல்த் சர்வீசஸ் நிறையவே ப்ரொவைட் பண்ணாங்க. கம்யூன் சிஸ்டம் மூலமா அவங்க ஃபுட் கிரெயின்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை இன்னும் ஈக்விட்டபிளா பண்ணாங்க. இருந்தாலுமே இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ், கலெக்டிவைசேஷன், அடுத்து கிரேட் லீப் ஃபார்வர்ட் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்னால பெர் கேபிட்டா கிரெயின் அவுட்புட் வந்து 1950s மிட்ல என்ன இருந்துச்சோ அதே தான் வந்து 1978லயும் இருந்துச்சு. ஓகே, 1978ல இருந்த சைனாவோட கவர்மெண்ட்டுக்கு இந்த மாவோயிஸ்ட் ரூல், ஓகே, அது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஏன்னா எக்கானமி வந்து ஒரு ஸ்லோ பேஸ்ல போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி மாடர்னைசேஷன் லேக் ஆச்சு. சோ அவங்க என்ன நினைச்சாங்க, அந்த மாவோன்னு ஒரு லீடர் இருந்தார்ல, அவரோட விஷன் வந்து டீசென்ட்ரலைசேஷன் பேஸ் பண்ணி இருக்கு, செல்ஃப் சஃபிஷியன்சி பேஸ் பண்ணி இருக்கு. அதே மாதிரி ஃபாரின் டெக்னாலஜி, குட்ஸ், கேபிட்டல் இதெல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவரோட விஷன் இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சாங்க. சோ அதனால என்ன பண்ணாங்க, 1978ல வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபார்ம் மெஷர்ஸ் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் சைனாவோட போஸ்ட் ரிஃபார்ம் பீரியட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சோ சைனால வந்து நிறைய ரிஃபார்ம் மெஷர்ஸ் கொண்டு வந்தாங்க. இதனால சைனால ரேபிட் growth இருந்துச்சு. ஒவ்வொரு ரிஃபார்ம் மெஷரையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்மாலர் லெவல்ல தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் அது ஒரு லார்ஜ் ஸ்கேலுக்கு எடுத்துட்டு போவாங்க. சோஷியல் அண்ட் இன்கம் இண்டிகேட்டர்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க எஜுகேஷன், ஹெல்த் இந்த மாதிரி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணாங்க. அப்புறம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. டீசென்ட்ரலைஸ் பிளானிங் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ், அதாவது பிளாட்ஸ் ஆஃப் லேண்ட் என்ன பண்ணாங்க, இண்டிவிஜுவல்ஸுக்கு கல்டிவேஷனுக்காக கொடுத்தாங்க. ஸோ இதனால புவர் பீப்புள், நிறைய புவர் பீப்புளுக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டி கிடைச்சிச்சு. ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரூரல் இண்டஸ்ட்ரீஸோட growthக்கு ஒரு கண்டிஷனை கிரியேட் பண்ணுச்சு. அதே மாதிரி இன்னும் ரிஃபார்ம்ஸை கொண்டு வரதுக்கு இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பேஸாவும் இருந்துச்சு. பாகிஸ்தானோட டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸோட அப்ரைசல், அதோட ரிஃபார்ம்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ பாகிஸ்தான்ல வந்து அதோட ரிஃபார்ம் ப்ராசஸ் வந்து எல்லா எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸையும் வேர்சன் பண்ணிடுச்சு. ஸோ 1980ல பாத்தீங்கன்னா ஜிடிபியோட growth rate அண்ட் செக்டோரல் கான்ஸ்டியூவன்ஸ் வந்து 1990ல டிக்ரீஸ் ஆயிடுச்சு. 1960ல புவரோட ப்ரப்போர்ஷன் வந்து 40%க்கும் மேல இருந்துச்சு. அதே 1980ல 25%ஆ டிக்ளைன் ஆச்சு. திருப்பி 1990ல அது இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ பாகிஸ்தான் எக்கானமியோட ஸ்லோ டவுன் growthக்கும் அதே மாதிரி பாவர்ட்டியோட ரீஎமர்ஜென்ஸ்க்கும் ரீசன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் growthம் ஃபுட் சப்ளை சிச்சுவேஷனும் இன்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸை பேஸ் பண்ணி இல்ல. அதாவது அவங்க வந்து நியூ டெக்னாலஜிஸ் அதெல்லாம் கொண்டு வராம ஹார்வெஸ்ட டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது எந்த ஒரு கண்ட்ரிக்குமே ஒரு முக்கியமான காம்போனன்ட். அண்ட் ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை பில்ட் பண்றதுக்கு அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மேனுஃபேக்சர்ட் குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை பில்ட் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் மோஸ்டா எங்கேருந்து வந்துச்சுன்னா பாகிஸ்தானி ஒர்க்கர்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்ல ஒர்க் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க ரெமிட் பண்ணாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதாவது ஹை வேல்யூபிள் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸை கொண்டு வந்தாங்க பாகிஸ்தான்ல. அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து ஃபாரின் லோன்ஸோட டிபெண்டன்ஸை ஜாஸ்தி பண்ணிடுச்சு. ஸோ அவங்க நிறைய ஃபாரின் லோன்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க ஒரு சைட். இன்னொரு சைடு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஃபாரின் லோன்ஸை ரீபே பண்ணும்ல, அதுல அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு. அதுவும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு இன்னொரு பக்கம். பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அதோட எக்கனாமிக் growthல இருந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. 2019-20யோட ஆனுவல் பிளான் ரிப்போர்ட்ஸ் படி
2017-18ல பாகிஸ்தானோட ஜிடிபி growth வந்து 5.5%. ஸோ இது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் 10 இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஹையஸ்ட் growth rate. அண்ட் அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலை விடவே ஜாஸ்தியா growth rate இருந்துச்சு. அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார் பாத்தீங்கன்னா 4.9% growth rate இருந்துச்சு. அண்ட் சர்வீஸ் செக்டார் 6.2% growth rate இருந்துச்சு. அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து நல்ல ஸ்டேபிளாவும் பாசிட்டிவ் ட்ரெண்டும் காட்டுச்சு. இந்த சாப்டரோட கன்க்ளூஷன் பார்க்கலாம். இந்தியா, சைனா அண்ட் பாகிஸ்தான் வந்து 70 இயர்ஸ்க்கும் மேல டெவலப்மெண்டல் பாத்ல டிராவல் ஆயிருக்கு அண்ட் நிறைய ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்கு. லேட் 1970s வரைக்கும் இந்த மூணு கண்ட்ரீஸுமே வந்து சேம் லெவல் ஆஃப் லோ டெவலப்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் 30 இயர்ஸ் வந்து இந்த கண்ட்ரீஸை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி வந்து மாடரேட்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இன்னுமே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இந்தியா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கும் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்துச்சு. இருந்தாலுமே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா பாப்புலேஷன்ல 1/4 வந்து பாவர்ட்டி லைன் கீழே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாகிஸ்தான். பாகிஸ்தான் எக்கானமியோட ஸ்லோ டவுனுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, அதே மாதிரி ஃபாரின் ரெமிட்டன்சஸை ஓவரா டிபெண்ட் பண்ணாங்க, ஃபாரின் எய்டை ரொம்ப டிபெண்ட் பண்ணாங்க, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மோசமா இருந்துச்சு. ஸோ ரீசன்ட் பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஜிடிபியோட growth-அ ஹை ரேட்ஸ்ல மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஹை growth ரேட்ஸை வந்து காட்டுது. ஸோ இது வந்து என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா அவங்களோட எக்கனாமிக் ரெக்கவரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் சைனா பாத்தீங்கன்னா சைனால வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் லேக் ஆச்சு அண்ட் அதனால வந்து ஹியூமன் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆச்சு. இதுதான் மேஜர் கன்சர்னா இருந்துச்சு. பட் லாஸ்ட் 4 டிகேட்ஸா பாத்தீங்கன்னா அவங்க மார்க்கெட் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க, அவங்களோட பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்டை லூஸ் பண்ணாம. ஸோ இதனால லெவல் ஆஃப் growth இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி அவங்களால பாவர்ட்டியை எராடிகேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ சைனா பாத்தீங்கன்னா அவங்க மார்க்கெட் மெக்கானிசம் யூஸ் பண்றாங்க சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்னும் கொஞ்சம் கிரியேட் பண்றதுக்கு, லைக் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது இதெல்லாம். அதே மாதிரி அவங்க கலெக்டிவ் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரீடைன் பண்ணதுனாலயும், அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் வந்து லேண்ட் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுனால சைனா வந்து ரூரல் ஏரியாஸ்ல சோஷியல் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணிருக்கு. அதே மாதிரி சைனா வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்றதுனால சைனாவோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் காமிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவோட இந்த சாப்டர் கம்பேரிட்டிவ் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஸை கம்ப்ளீட் பண்றோம். ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.